இந்த வீடியோவில் என்னோட சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் என்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன், என்னோட ஹேர் க்ரோத்துக்கு எதெல்லாம் ஹெல்ப் ஆச்சு, எதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் எந்தவித ப்ரொமோஷனோ கொலாபரேஷனோ கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ பர்சனலாக என்னோட ஹேருக்கு எது ஒர்க் ஆச்சு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஜெண்டர் நியூட்ரல் தான். ஸோ மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஆயிலிங் அண்ட் ஸ்கேல்ப் மசாஜ். எண்ணெய் ஸ்கேல்ப்புக்கு அவசியமா, அதனால் முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் வைக்கிறதுனால மட்டும் முடி வளர்ந்துடாது. ஆனால் ஆயிலிங் கண்டிப்பாக அவசியம். நீங்கள் இப்போது ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லைனா வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா மட்டும் தவிர்த்துக்கோங்க. 1 or 2 times a week நான் கண்டிப்பாக ஆயில் வச்சுருவேன். நீங்கள் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. நான் ஆல்டர்னேட்டிவாக ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், விளக்கெண்ணெய், அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ்மெரி ஆயில். அது நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்ட்னு தனியாகவும் கிடைக்கும். நான் இந்த 2 சீப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். ஒன்று பெரிய பல், ஒன்று சின்ன பல். ஃபஸ்ட்டு நல்லா நம்ம தலைகீழ முடியை போட்டுட்டு கீழேருந்து நம்ம முடியை சிக்க எடுத்துகிட்டே வரணும். ஃபஸ்ட்டே ஸ்கேல்ப்லேருந்தே எடுத்தீங்க அப்படின்னா கொத்து கொத்தாக நம்மளுக்கு முடி போயிடும். இதுதான் நான் வாங்கி வச்சுருக்கிற ரோஸ்மெரி ஆயில். இதை ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துப்பேன். எடுத்துட்டு அதை அப்ளை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு எண்ணெய் கூட கலந்து நம்ம ஹேரை கீழே பார்த்து நம்ம போட்டுடணும் டைரக்ஷன். நீங்கள் நார்மலாக மசாஜ் பண்ணுறதை விட நம்ம தலைகீழ் அப்படி குனிகிறப்போ நம்மளோட ஸ்கேல்ப்பில் நல்லா பிளட் ஃப்ளோ வரும். ஸோ நீங்கள் நல்லா கை வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணுறப்போ உங்களோட பிளட் ஃப்ளோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஹேரில் இருக்கிற ரூட் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுங்க. முடி கொட்டுறது எல்லாருக்குமே இருக்கும். 100லேருந்து 150 முடி கண்டிப்பாக கொட்டும். ஆனால் அந்த கொட்டுற முடி திரும்பி நம்மளுக்கு குட்டி குட்டியாக வளரணும். அந்த பேபி ஹேர்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பழைய முடியெல்லாம் ஷெட் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் அதோட ப்ராசஸ். 1 or 2 hours நீங்கள் ஆயில் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். ஆனால் முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக எந்த ஆயிலாக இருந்தாலுமே லேசாக சுடு பண்ணிவிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்குள்ளே ஈஸியாகவே எந்த ஆயிலாக இருந்தாலும் அது சீக்கிரமாக பெனிட்ரேட் ஆகிடும். சரி, விமன்னாக இருந்தால் நம்ம தலைகீழ குனிகிறப்போ எல்லா முடியும் கீழே பார்த்து வந்துடும், மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். மென்னாக இருந்தால் அப்படின்னா மென்னுக்கும் அதே ப்ராசஸ் தான். நீங்களும் ஏதாவது சேர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் கீழே பார்த்து நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் சில பேருக்கு பேலன்ஸ் சென்டர்லேருந்து ஆரம்பிக்கும், சில பேருக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் அப்படியே யூ ஷேப்பில் மேலே ஏறிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஆயிலை சூடு பண்ணாலும் அந்த வார்மாக இருக்கிறப்பவே எங்கெல்லாம் ஹேர் ஃபால் உங்களுக்கு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல பார்த்து நல்லா மசாஜ் கொடுங்க. நம்மளோட நெயில்ஸை வச்சு நீங்கள் டேமேஜ் பண்ணிடாமல் கையோட எட்ஜு, அந்த ஃபிங்கர்ஸோட எட்ஜு இருக்குல்ல, அதை வச்சு நல்லா நீங்கள் ஜென்டலாக மசாஜ் கொடுக்கணும். உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா பிடிச்சி விடுறப்போவே உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக அந்த பிளட் ஃப்ளோ போகிறதே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்து கண்டிப்பாக 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் மசாஜ் பண்ணியே ஆகணும். விமனுக்கு பார்த்தீங்கன்னா முடி கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால விசிபிளாக ஹேர் ஃபால் தெரிஞ்சிடும். பாத்ரூம் போனாலும் எங்களோட ஹேர் இருக்கும், வீடெல்லாம் எங்கள் முடி இருக்கும், தலையில் கை வச்சாலே கையெல்லாம் முடியாக வரும். ஸோ எங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்ததோ ஹோம் ரெமெடிலாம் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்தோடனே உங்கள் டவலில் ஹேர் இருக்குதா, இல்லைனா நீங்கள் சீவுறப்போ உங்களோட சீப்பில் இருக்குதா, கீழே விழுகுதா, இல்லைனா தூங்கி முழிச்சிங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் தலைவாணிலலாம் இருக்குதா அப்படின்னு பார்க்க மாட்டோம். அது ரொம்ப நாளுக்கு அப்புறமா நல்லா ஹேர் ஃபால் ஆகி அந்த இடத்துல பேலன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஷைனிங்காக ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கேட்பாங்க, என்ன உனக்கு முடி கொட்டிருச்சு, முடி ஏறிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம நோட்டீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணுவோம். அப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ண உடனே இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்மளால் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ண முடியும்.
அடுத்த டாபிக் வந்து ஹேர் மாஸ்க். ஹேர் மாஸ்க் வந்து நான் வீட்டிலே தாங்க செஞ்சு ஹோம்மேடாக தான் பண்ணுவேன். கடையில் எதுவுமே நான் வாங்க மாட்டேன். அது மாதிரி ஆயில் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஹேர் மாஸ்க் போடணும். அப்போ தான் அந்த பெனிஃபிட் நம்ம ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் கிடைக்கும். ஹேரும் ஸ்கேல்ப்பும் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பேக் போட்டாலுமே இன்னும் ஃப்ரிஸி ஆகிடும். நான் வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், ஒரே ஒரு டீஸ்பூன் போல் ஹனி சேர்த்து நல்லா ஸ்கேல்ப்பில் மசாஜ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுவேன். நான் முன்னாடி வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இது மட்டும் தாங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஹேர் வந்து அவ்வளோ ஷைனிங்காக தெரியும். ஏன்னா நான் கண்டிஷனர் போட மாட்டேன். ஸோ அதனால் இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறதே. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்குது அப்படின்னா ஆலோவேரா, ஹனி, க்ரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங்காக எஃபெக்ட் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது கரண்ட்டாக நான் இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர்த்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி அதிகமாக ஹீட் இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி அதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் வைப்பேன். அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து ரொம்ப சளி பிடிக்கும், சைனஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது இன்ஸ்டண்ட்டாக நல்லா சளியை ஏற்றி விட்டுரும். இது போக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஹேர் பேக் இல்லைனா ஹேர் மாஸ்க் அப்படின்னா எக்கோட ஒயிட் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து ஸ்கேல்ப்பை நல்லா ரொட்டேஷ்னல் மோஷனில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்டலான ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். ட்வைஸ் த வீக் நீங்கள் விம்மனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி 2 பேரும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கேல்ப்போட ஹெல்த் உங்களுக்கு சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். உங்களோட ரூட்டெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகி அவ்வளோ நரிஷ்மெண்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஹேர் க்ரோத்துமே வந்து வளர்கிற முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நிறைய குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் கூட வரும். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஷாம்புவை சூஸ் பண்ணணும், ஷாம்பு இம்பார்ட்டண்ட்டாக. ஷாம்பு வந்து நான் நிறைய எக்ஸ்பென்சிவாகவும் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ நம்மளுக்கு மார்க்கெட்டில் விற்கும் தெரியுமா, ஹேர் தின்னிங், ஹேர் வால்யூம் அப்படின்னு, எதுவுமே ஆக்சுவலாக யூஸ் ஆகாதுங்க. நீங்கள் வந்து ஸ்கேல்ப்புக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து கிளென்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை. ஸோ டேண்ட்ரஃப்னா ஆன்டி டேண்ட்ரஃப். நான் வந்து இந்தியாவில் காதி நேச்சுரல்லேருந்து ஷாம்பு வாங்குவேன் எப்பயுமே. அது வந்து பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ தான், எப்பயுமே பார்த்து வாங்குவேன். இந்த பிராண்டுமே வந்து நான் யூஎஸில் அமேசானில் வாங்கினது தான். இதுவுமே பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ. பேசிக்காக அது ஜஸ்ட்டு கிளென்ஸ் மட்டும்தாங்க பண்ணும். ஸோ வந்து எப்பயுமே பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிக்கோங்க. அந்த பிங்க் கலர் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா இந்த தடவை நான் இந்தியா போயிட்டு வந்தப்போ ஹேர் கலரிங் பண்ணதுனால அந்த கலரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லாரியல்லேருந்து இந்த இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு குளிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர சூடான தண்ணியிலையோ பயங்கர ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியிலையோ நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆகும். அதுக்கு வந்து சடனாக ஒரு ஷாக் மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே வார்மான வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்புவை கையில் இந்த மாதிரி நல்லா ஃபோம் மாதிரி கொடுத்துட்டு எந்த ஷாம்புவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷ்னல் மோஷனில் நல்லா நீங்கள் ஜென்டலாக மசாஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்டாவது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது போக நீங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், பப்பாயா ஜூஸ், கேரட், பம்கின் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைனா மில்க் ஷேக், எல்லா நட்ஸையும் போட்டு பனானா கூட நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். அது வந்து நான் முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் தனியாக சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான நட்ஸ் என்னென்னா பம்கின் நட்ஸு. அது வந்து காஸ்கோவில் கிடைக்கும். லைட்டாக வந்து சால்ட் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கிடைச்சா, நான் வந்து இது லைட்டாக சாம்பிள் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கினேன். ஸோ இது ரொம்பவே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு நட்ஸு சாப்பிட்றப்போ உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், ஹேர் அண்ட் ஸ்கின்னும் சூப்பராக இருக்கும், அண்ட் எக்ஸ்ட்ரா கிரேவிங்ஸும் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு சூப்பர் ஃபுட்னால் இந்த பிரேசல் நட் தாங்க சொல்வேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ கேட்டேன், இது என்னென்னா வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஊர் பலாக்கொட்டை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, உனக்கு ஹேர் எல்லாம் சூப்பராக இருக்கணும்னா இந்த நட்ஸு தான் உனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸை நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த நட்ஸு இருக்கிறதுலே சூப்பர் ஃபுட்டுங்க. இது வந்து அமேசான்லேயே கிடைக்கும். பட் இந்தியா அமேசானில் இருக்குதா என்னன்னு தெரியல. மேபி நான் செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா கீழே நான் லிங்க்கை டேக் பண்ணுறேன். இதை மிஸ் பண்ணிடாமல் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். ஆனால் சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையவும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2
அவ்வளோதான் சாப்பிட்ணும். அது மாதிரி நட்ஸும் நீங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்துக்கணும். ஹை ப்ரோட்டீன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் கை அந்த லிகமெண்ட் பிரச்சனைலாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுட்டு இன்டேக்கும் வந்து கரெக்டாக தான் இருக்கணும். நிறைய சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய முடி வளரும், சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் தெரியும் அப்படிலாம் கிடையாது. இது ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் முடி காய வைக்கிறப்போ சில பேர் டவல் வச்சு ஹேரை டப்பு டப்புன்னு பயங்கரமாக தட்டுவாங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் பயங்கரமாக பிரேக்கேஜ் வரும். ஸோ பாதி பாதியாக உங்களுக்கு கொட்டுறது போக ரொம்ப அந்த டைமில் வீக்காக இருக்கும் ஹேர், நம்ம குளிச்சுட்டு வந்த உடனேயும். ஸோ எக்ஸ்ட்ரா ஹேர் தேவையில்லாமல் நம்ம வாண்டடாக வந்து கொட்டுறதுக்கு நம்மளே வலி கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ ஜென்டலாக நான் வந்து ஹேர் ட்ரையர் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்ததுக்கப்புறமா கோல்டில் தான் வச்சுப்பேன். ஹீட்டு இல்லைனா வார்ம் கூட யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் டிசம்பர் டைம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெதர் சில்லுன்னு இருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் வார்மாக வச்சுப்பேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாகவே ஹேரை வந்து காய வச்சுக்கலாம். ஒரு 80% காஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ஹேர் சீரம், இந்தியாவில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கி வச்சுருப்பேன். அது வந்து ஆலோவேரா எப்பயுமே நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணி ஹேருக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக இருக்கிற ஆலோவேரா கூட யூஸ் பண்ணலாம். நான் அதை இந்த வீடியோலாம் காமிக்கிறேன். இப்போ தான் நம்மளோட வீடியோவை நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹேர் கேர் ரொட்டீன் தெரியுது, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வர வீடியோஸில் அதையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணலாம். முடி கொட்டுறப்போ எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு முடி கொட்டுதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் நம்ம தலை மேலே ஏறி அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். ஏன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு அப்படியே சங்காக கையில் அப்படியே முடி ஃபுல்லாக வரும். அது என்னால் வீடியோ கூட எடுக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே போய் டாக்டர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் போட்டு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு காமிக்கிறதுக்காக போகிறேன். எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. ஆனால் யூஎஸில் இந்த டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார், என்னது இவ்வளோ முடி கொட்டுச்சா, அது கொட்டி போகவே உனக்கு தலையில் இவ்வளோ முடி இருக்குதா அப்படின்னு கேட்டார். அதோடு நான் வந்து இந்த மாதிரி டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் போகிறது வேஸ்ட்டு, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஜேர்னி தான் இது. அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்து சரி உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போனாலுமே அது பெருசாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஹெல்த்தியாக நீங்கள் ஃபுட்டு சாப்பிடுங்க, ஹேர் கேர் ரொட்டீன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ். நான் வந்து ரொம்ப ஹைஃபையான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, ரொம்ப பெரிய ப்ராடக்ட்ஸும் வெளியில் வாங்கலை. எல்லாரும் பண்ணுறதான் கொஞ்சம் டைம் எடுத்து கண்டினியூஸாக நான் வந்து இதை ஃபாலோ பண்ணேன். அது மட்டும்தான் என்னோடய ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போது எனக்கு ஹேர் நீளமாக இருக்கிறதுன்றதை விட ஸ்கேல்ப் வந்து நல்லா எனக்கு நரிஷ் ஆகி அதோட ஸ்கேல்போட ஹெல்த் வந்து நல்லா இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நீங்கள் ஸ்கேல்ப்புக்குள்ளே கை வச்சு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் இருக்கும். அது போக நீங்கள் இழுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பிரேக் ஆகுது. ஆனால் இன்னுமே அது வந்து அந்த ஹேர் ஒன்று ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இன்னுமே பல வருஷங்கள் ஆகலாம். பட் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மென் அண்ட் விமன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஹேரை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் டெய்லியும் இப்போ 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கார்ஃப் வச்சு உங்கள் ஹேரை ஃபுல்லாக ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த காற்றுல உங்கள் முடி சுற்றி அதில் நிறைய டர்ட்ஸ் எல்லாம் படிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்கிற பொல்யூஷனில் பயங்கர டேமேஜ் ஆகி பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல 2 லேயருக்கு காட்டன் டவல் இல்லைனா ஏதாவது ஒரு கொஞ்சம் பெரிய துணியாகவே எடுத்துக்கோங்க. சின்ன கர்ச்சீஃப்னா லைக் சென்டர் ஆஃப் த போர்ஷன் மட்டும்தான் ஹெட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பீரியாடிக்காக சேஞ்ச் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணணும். இல்லைனா அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி உங்கள் ஸ்கேல்பில் படியும்ல, அதனால் கூட நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஏன்னா அதில் வந்து ஸ்வெட் இருக்கும், திரும்பி காயும், திரும்பி நீங்கள் அதே ஹெல்மெட் தான் டெய்லியும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நான் உங்களுக்கு ஒரு ஆலோவேரா வந்து ஜெல் யூஸ் பண்ணுறேன் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இதுதான். புது பேக் ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கி காலி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஆயில் எங்கேயாவது வைக்காமல் ஹேர் வந்து பறக்காமல் இருக்கணும், இல்லைனா வந்து ஒரு ஸ்கேல்ப்புக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா சும்மா ஜென்டலாக ஒரு 2 ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல் ஹேர் லென்த்துக்கும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். மீதியை வந்து நீங்கள் ஸ்கேல்ப்புக்குள்ளே கூட வச்சுக்கலாம். இது தாங்க, நான் இந்த பிராண்டு தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. நான் வந்து ரொம்பலாம் அயனிங் கர்லாம் பண்ண மாட்டேன். பட் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, அன்னைக்கு ரொம்ப முடி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம், மற்ற நாள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் லேசாக ஸ்ட்ரெயிட் பண்ணணுன்னா கூட இதை நான் அப்ளை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டெர்மா ரோலர். இது வந்து மென் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பேபி ஹேர்ஸ் வளர்கிறதுக்கும் உங்களோட ஸ்கேல்பில் வந்து சில இடத்துலலாம் வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக்கிட்டே வரும். அந்த டைம்லலாம் அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ஃபோர் ஹெட்டில் இந்த மாதிரி லேசாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் நான் யூஸ் பண்ணேன். இன்னுமே எனக்கு வந்து பேபி ஹேர்ஸ்லாம் வளர்றது விசிபிளாக தெரியுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கோ, இந்த மாதிரி சென்டர் ஆஃப் த ஹெட்டில் வந்து சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும், இல்லைனா ஃப்ரண்ட்டில் வந்து 2 சைடும் வந்து யூ மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. நீங்கள் எந்த ஹேர் கேர் ரூட்டீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும், ஹேர்லாம் பயங்கர டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஹேர் மாஸ்க்கோ ஆயிலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லைனா எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். பேஷண்ட்டாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, முடி தானாக வளரும். வெளியில் நிறைய ஜங்க் ஃபுட்டு ஆயிலி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக உள்ள இன்டேக் எடுக்கிறப்போ அதையும் சேர்த்து சாப்பிட்றப்போ அது பெனிஃபிட் இல்லாமல் கூட போகலாம். இந்த வீடியோவில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன், அது எல்லாமே உங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதையுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை மட்டும்தான் நான் சாப்பிட்றேன், நான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.